பெத்சவே என்ற பார்ஷா வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தலைப்புக்குரிய அர்த்தம் கட்டளையிடுவாயாக என்பதாகும். இதனுடைய வேர்ச்சொல் ஜவா, ஆணையிடு அல்லது கட்டளையிடு அல்லது நியமி என்று பல்வேறு அர்த்தங்களை கொண்டுள்ளது. இதன் வேத வாசிப்பு பகுதிகளை இப்போது காண்போம். தோரா, யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முடிய. தீர்க்க தரிசன பகுதி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் முடிய. சுவிசேஷம் மார்க்கு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் முடிய. இப்பொழுது இந்த பகுதியின் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் என்பது எபிரேயத்தில் ஷெமன் ஜயீத் ஜக் கதீத் என்று உச்சரிக்கப்படுகிறது. ஷெமன் ஜயீத் என்றால் ஒலிவ எண்ணெய் என்று அர்த்தம். ஜக் என்றால் பழுதற்ற, சுத்தமான, தெளிவான. கத்தீத் என்பதற்கு இடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட என்று அர்த்தம். மெனோராவை ஒளியூட்டும் ஒலிவ எண்ணெய் மேசியா இயேசுவுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அவர் இடிக்கப்பட்டார் மற்றும் நொறுக்கப்பட்டார். வாசிக்க கேட்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சுத்தமான ஒலிவ எண்ணெயைப் போலவே அவரும் பழுதற்றவராக அல்லது பாவமற்றவராக இருந்தார் என்று காண்கிறோம். வாசிக்க கேட்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தொடர்ந்து ஆசாரிய ஊழியத்துக்கான பரிசுத்த அஸ்திரம் குறித்த கட்டளைகளை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. மேலும் மார்பதக்கம், ஏபோத், அங்கி, விசித்திரமான உள் சட்டை, பாகை, இடைக்கச்சை ஆகியவைகளை உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் என்பதையும் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். பின்னாட்களில் தேவாலயத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டு அங்கேயே வளர்க்கப்பட்ட சாமுவேலும் ஏபோத்தை தரித்திருந்தான். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். ஆசாரிய வஸ்திரத்தில் மார்பதக்கம் முக்கியமானது. அதில் கோத்திர பிதாக்களுடைய இரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. வாசிக்க கேட்போம். யாத்ராகமம்
28ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நியாயவிதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. அது சதுரமும் இரட்டையும் ஒரு சாண் நீளமும் ஒரு சாண் அகலமுமாய் இருக்க வேண்டும். சேஷ்ட புத்திர பாகத்தை தன் பாவத்தின் நிமித்தம் இழந்த ரோபன் கோத்திரத்துக்குரிய மாணிக்கக்கல் முதல் வரிசையிலேயே இடம் பெற்றுள்ளது என்பது தேவ கிருபையே. காரணம், யோசேப்பை சகோதரர்கள் உயிரோடு விட்டு வைக்க இவனும் ஒரு காரணமாக இருந்தான் என்று காண்கிறோம். ஒவ்வொரு வரிசையிலும் 3 கற்கள், வெளியேறப்பட்ட கற்கள் வீதம் 4 வரிசைகள் மார்பதக்கத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் மார்பதக்கம் எவ்வாறு பொற்சங்கிலிகள் மூலம் இணைக்கப்பட வேண்டும் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது. ஏபோத்தை குறித்த கட்டளைகளும் இப்பகுதியில் காணப்படுகின்றன. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 30-31 ஆகிய வசனங்கள். நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவாய். ஊரிம் என்ற எபிரேய சொல் ஓர், அதாவது ஒளி என்ற பொருள்படும் எபிரேய வார்த்தையோடு தொடர்புள்ளதாகும். இது ஒரு வெள்ளைக்கல்லாகும். தும்மீம் என்பது என்ற சொல் முழுமை அல்லது பூரணம் என்ற பொருள் தரும் தாம் என்ற சொல்லின் அடிப்படையாக கொண்டது. ஊரிம் ஆசாரியனுடைய தீர்ப்பு நேர்மறையானது என்றால் அந்த வஸ்திரத்திலிருந்து அது எடுத்து காண்பிக்கப்படும். அதாவது தும்மீம் என்ற கல், அது கருப்பு கல், அது ஆசாரியனுடைய தீர்ப்பு எதிர்மறையானது என்றால் அதை எடுத்து காண்பிக்கப்படும். தொடர்ந்து ஆசாரிய ஊழியம் செய்ய லேவி புத்திரரை பரிசுத்தம் செய்யும் பலிகள் குறித்ததான விவரங்களை காண்போம். வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்ளுவாயாக. தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் ஆசாரியன் தலையில் அபிஷேக தைலம் வார்ப்பது மற்றும் அவர்களை பிரதிஷ்டை செய்யும் முறைமைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. மேலும் சர்வாங்க தகன பலி, அசைவாட்டும் காணிக்கை போன்ற விவரங்களும் விடயங்களும் பட்டியலிடப்பட்டுள்ளன. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 38-39 ஆகிய வசனங்கள். பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. தொடர்ந்து தூபபீடம் செய்யும் முறைமை விவரிக்கப்பட்டுள்ளது. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமான சதுரமும் 2 முழ உயரமுமாய் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோடே ஏகமுகமாய் இருக்க வேண்டும். தூபம் காட்டுதல் குறித்த ஒரு அருமையான விளக்கத்தையும் காண்போம். துதி, விண்ணப்பம், கையெடுப்பு போன்ற காரியங்கள் தூபம் காட்டுதலுக்கு ஒப்பாக உள்ளது. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 141 2ஆம் வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. அப்டரா என்னும் தீர்க்க தரிசன பகுதியில் சவுல் தேவ கட்டளைக்கு விரோதமாக செயல்பட்டதை பார்க்கிறோம். தேவ கட்டளை என்னவென்றால், அமலேக்
இஸ்ரவேலியரை வானத்தின் கீழ் இல்லாதபடி அதம் பண்ண வேண்டும் என்பதே. ஆனால் சவுல் செய்த காரியத்தை இங்கே பார்ப்போம். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 15, 9, 10, 11 ஆகிய வசனங்கள். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். புதிய உடன்படிக்கை பகுதியில் ஏரோது ராஜா துக்கமடைந்த போதிலும் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிறப்பித்த ராஜ கட்டளை ஒரு தீர்க்கதரிசியின் சிரச்சேதத்தில் முடிந்ததையும் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிறைச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். நிறைவாக சமூக வாழ்வில் பல்வேறு நபர்களால் பல்வேறு வகையான கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்றன. பெற்றோர் பிள்ளைகளுக்கு கட்டளைகளை தருகின்றனர். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்கின்றனர். ராஜா மூலம் மக்களுக்கும் பிரஜைகளுக்கும் கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்றன. ஒரு நிறுவனத்தில் அதிகாரிகள் ஊழியர்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்கின்றனர். எஜமானர்கள் வேலைக்காரர்களுக்கு உரிய கட்டளைகளை வழங்குகின்றனர். இத்தகைய கட்டளைகள் எல்லாம் முறையாக கீழ்ப்படிந்தால் இந்த இகவாழ்வில் நன்மை ஏற்படும். அதாவது இந்த பூலோக வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கட்டளைகளை கீழ்ப்படிவது அவசியமாகும். ஆனால் தேவ கட்டளைகள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கும். தேவ கட்டளைகளை முறையாக கீழ்ப்படிந்தால் அது நம்முடைய மறுமைக்கு நம்மளை கொண்டு சேர்க்கவும், அது நம்முடைய நல்ல ஒரு காரியத்தை நமக்கு பயனளிக்கக்கூடியதாகவும் நித்திய ஜீவனை நாம் அடையத்தக்கதாகவும் அது நமக்கு உதவும். எனவே கட்டளைகள் என்பதை நாம் ஒரு பொருட்டாக மதித்து தேவனுடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து நடக்க நாம் முயற்சிப்போமாக. நன்றி, வணக்கம். ஷபாத் ஷலோம்.